ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே சுவிட்சர்லாண்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீம் டெஸ்டினேஷன். அதனால விசா அப்ளை பண்ணி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கும், இல்லாட்டி புதுசாக விசா அப்ளை பண்ணுறவங்க இருப்பீங்க, புதுசாக ட்ராவல் பிளான் வச்சுருக்கவங்க இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஏன் விசா ரிஜெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக உங்களோட விசா அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுன்றதுக்கான ஒரு டிப்ஸ் வீடியோ தான். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஷெங்கன் விசா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நான் அப்ளை பண்ணப்போ எனக்கு முதல்ல கொடுத்த ஷெங்கன் விசா தான் இது. ஆல்மோஸ்ட் யூரோப்பில் இருக்கிற 27+ கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் இந்த விசா வச்சுட்டு. ஸோ அதனால நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் இந்த விசா அப்ளை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சுற்றி இருக்கிற ஜெர்மனோ இல்லை ஃப்ரான்ஸோ இட்டாலி இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா விசா வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான மேஜரான ரீசன் என்னென்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஃபண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 30 நாளுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஃபண்ட்ஸை வந்து நம்ம பேங்க்குள்ளே கொண்டு போய் போட்டால் ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் ஒரு 5 to 10 lakhs வரைக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரூஃபாக கொடுக்குறோம். நீங்கள் அதை ஒரு லாஸ்ட் 10 daysலையோ இல்லை 15 daysலையோ 30 daysலையோ போடும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இருக்காது. ஸோ உங்களோட விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான மேஜர் ரீசன் இதாக இருக்கும். அதனால நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விசா அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 3 to 6 monthக்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீட் அண்ட் க்ளீனாக உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட விசா சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரெண்டாவதாக வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் டாக்குமெண்ட்ஸ். அதாவது நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் வந்து விசா ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ராப்பரான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ஆத்தென்டிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்க, அதில் மினிமம் 6 months வேலிடிட்டி இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களோட விசா கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஐட்டினரி கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ண போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், நீங்கள் எங்கே தங்க போகிறீங்களோ அந்த தங்குறதுக்கான ப்ரூஃப், அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரான விஷயமா அவங்களுக்கு கொடுக்கணும். ப்ளஸ் கவரிங் லெட்டர் ஆல்சோ. இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். இதில் ஏதாவது ஒரு மிஸ்மேட்சஸ் வரும்போது ஐட்டினரிலையோ இல்லாட்டி டிக்கெட் பிளானிங்லேயோ இல்லாட்டி நீங்கள் ஸ்டே பண்ணுற இடமோ ஏதாவது கிளாரிட்டி அவங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவங்களோட விசாவை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மூணாவதா என்ன ரீசனுக்காக இந்த விசா ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, இதுதான் மேஜர் ரீசன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சனுக்கு வந்து இந்த ரீசனால் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவுக்கு அவங்க திருப்பி போக மாட்டாங்களோன்ற ஒரு டவுட். அதாவது ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு டூரிஸ்டாக நீங்கள் இந்தியாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது, இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்க கண்ட்ரீஸ்லேருந்து யூஎஸ் போகும்போதோ, கனடா போகும்போதோ, யூகே போகும்போதோ, ஷெங்கன் ஏரியாக்குள்ளே வரும்போதோ, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடக்கூடாது, திருப்பி இந்தியாவுக்கு போயிடுவாங்கன்ற ஒரு உத்தரவாதத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுத்தா தானே அவங்களுக்கு அந்த விசா வந்து 100% கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன டவுட் வந்தால் கூட உங்களோட விசாவை ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் திருப்பி நான் இந்தியாவுக்கு போயிடுவேன்ற ப்ரூஃப் இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அசெட் இருக்குது, இல்லை ஒரு வீடு சொத்து அந்த மாதிரி இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேயே ஒரு 2 lakhs 3 lakhs மந்த்லி ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்குன்றதை வந்து டாக்குமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் விசா சென்டருக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது மூலயமா தான் அவங்க வந்து உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் விசாவை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேஜராக இந்த 3 ரீசனால தான் உங்களோட விசா ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இனிமேல் தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன், இல்லை ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இனிமேல் நான் எப்போ அப்ளை பண்ணுறது, எனக்கு எவ்வளோ நாள் டைம் இருக்குது அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ராவலை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ட்ராவல் இன்னொரு 3 மாதம் கழிச்சு இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அட்லீஸ்ட் இப்போயே உங்களோட விசாவை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து உடனே ஒரு 10 daysக்குள்ளே வந்து நீங்கள் ஃபண்ட்ஸை கொண்டு போய் பேங்க்கில் போடாதீங்க, அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாஸ்போர்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 6 month வேலிட் இருக்க மாதிரி இருந்தால் போதும். மற்றது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் மட்டும்
போதும். அதுக்கப்புறமா நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கான ப்ரூஃப், அதாவது ஒர்க் லெட்டர், இல்லாட்டி வந்து உங்களோட கரண்ட் பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் உங்களோட பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ப்ரூஃப், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். முக்கியமாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண அந்த சர்டிஃபிகேட், முக்கியமாக ஐட்டனரி. அந்த ஐட்டனரி பிளான் பண்ணும்போது நீங்கள் 15 டேஸோ 1 மந்த்தோ நீங்கள் எவ்வளோ நாள் ப்ராப்பராக ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த 1 மந்த்துக்கான ப்ராப்பரான ஐட்டனரியை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஐட்டனரியாக போடுங்க. ரொம்ப எக்ஸாஜரேட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்சான ஒரு ஐட்டனரி நீங்கள் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் வித் கவரிங் லெட்டர். உங்களுக்கு விசா வேணுன்ற ரீசனை வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் உங்கள் கையால் எழுதி அதை வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் வைக்கணும். விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப பீக் சீசனில் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கலாம். ஸோ அதனால தான் சொன்னேன், 15 டேஸ் விசா ப்ராசஸாக இருந்தால் கூட ஒரு 30 நாள் பீரியடுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து விசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டிலே நடந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடியே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், அப்புறம் உங்களோட ஸ்டே ப்ரூஃப், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டும் அப்புறம் தங்குற ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள், இல்லாட்டி வந்து யாராவது ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட வந்து நீங்கள் டம்மி டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். டம்மி டிக்கெட்னா டம்மி இல்லை, ஸோ அது வந்து புக் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்காது. இட்ஸ் லைக் ஆஃப் புக், அதாவது வந்து அது நீங்கள் புக் பண்ணதாக கணக்கு எடுக்கப்படும், ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் சார்ஜஸ் எதுவும் பே பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான டிக்கெட்ஸும் உங்களோட ஸ்டே கன்ஃபர்மேஷனும் நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். விஎஃப்எஸில் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அன்னிலேருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்கள் விசா ப்ராசஸ் முடிஞ்சு மறுபடியும் பாஸ்போர்ட் உங்கள் கையில் ஸ்டாம்ப் பண்ணி உங்கள் கையிலே வந்துடும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே விஎஃப்எஸில் எடுத்துருவாங்க. இதுக்காகிற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸில் வந்து ஒரு 80 யூரோஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 7,000, 8,000, 9,000 அதுக்குள்ளே தான் வரும். அதாவது 7,000 to 10,000 வரும். ப்ளஸ் விஎஃப்எஸ் சார்ஜஸ் வரும். விஎஃப்எஸ் சார்ஜஸில் வந்து நிறைய சர்வீசஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன சர்வீஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அது செப்பரேட் தனியாக வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு விசா வந்து உங்களுக்கு ஓகே வந்ததுக்கப்புறமா உங்கள் பாஸ்போர்ட்லேயே ஸ்டாம்ப் பண்ணி வந்துடும். யூரோப்பில் இருக்கிற 27+ கண்ட்ரீஸ்க்கு எல்லா இடத்துக்கும் போகலாம். எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நீங்கள் எல்லா பார்டர்ஸ்க்குமே எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இந்த விசா அக்செப்ட் பண்ணப்படும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் சுவிட்சர்லாந்து வரணும்னு நினச்சிங்கன்னா சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. சுற்றி இருக்கிற எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் இந்த விசா அப்ளிகேஷனை கொடுக்கலாம். ஜெர்மனிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, இட்டாலியிலேருந்து எந்த எம்பசிக்கு வேணாலுமே நீங்கள் இந்த ஷெங்கன் விசாவை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல வந்து கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இது அக்செப்ட் ஆகுன்றதை பொறுத்தும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது மூலயமா உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஈஸியாக விசா கிடைக்கணும், 100% சக்ஸஸ் ரேட் இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயத்தையும் கொஞ்சம் கேர் பண்ணி எடுத்து பண்ணிங்கன்னாவே உங்களோட சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரிஜெக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து உடஞ்சி போவேனா. ஏன்னா மேக்ஸிமம் சில பேர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா என்னடா இது, நான் விசா அப்ளை பண்ணேன், என் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, ஃபண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் ஏன் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்ற ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் கூட அவங்க பார்க்கும்போது உங்களோட ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 20லேருந்து 35 இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விசா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து மேஜராக ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஜாப் பர்பஸ்க்காகவோ இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அந்த ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, நல்லா எஜுகேட்டட். ஸோ அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். ஸோ அவங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் கேண்டிடேட்ன்றதுனால கூட உங்களோட விசா ரிஜெக்ட் பண்ணதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ரீசன். காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவும் கண்டிப்பாக ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ அது வந்து அதனால நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா,
நீங்கள் ட்ராவலர்னு சொல்லும்போது எடுத்தோடனே இங்கே அப்ளை பண்ணும்போது உங்களோட விசா வந்து சம்டைம்ஸ் உங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லாததுனாலையும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஷெங்கன் விசா மாதிரி ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறேன்னு அப்ளை பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா நீங்கள் ஒரு 4-5 கண்ட்ரிக்கோ இல்லை 2 கண்ட்ரி ஒரு 3 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஞ்சம் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது ஓகே நீங்கள் ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன் வந்து அவங்களுக்கு ஒரு பிலீவ்னஸ் வரும். ஏன்னா அவங்க சின்ன சின்ன டீட்டெயிலுமே நோட் பண்ணுவாங்க. திடீர்னு ஒருத்தவங்க நான் வந்து ஒரு ட்ராவலர், நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன், நான் சுவிட்சர்லாந்து தான் எடுத்த உடனே ட்ராவல் பண்ண போகிறேன்னு யாருமே கிளம்ப மாட்டாங்க. அது அவங்களுமே ப்ராப்பராக யோசிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுமே அதை வந்து ஒரு சஸ்பீஷியஸாக நினச்சிட்டு அவங்க அந்த விசா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து நீங்கள் டூரிஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ட்ராவல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட விசா வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு எம்பசியில் சப்மிட் பண்ணும்போது உடனே ட்ராவல் பண்ண போறியா டூரிஸ்ட்டாக ஓகே இந்த விசா அப்படின்னு கொடுக்க போகிறதில்ல. ஸோ அவங்க எல்லா ரீசனுமே ப்ராப்பராக கவனித்து தான் வந்து உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம சைடில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃபாக வந்து விசா அப்ளை பண்ணோன்னா நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக போன பிலிப்பைன்ஸ் vlog, அதுக்கப்புறம் துர்க்கி vlog எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ until then bye. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். This is Thiru Vlogs.